சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குதிரைக்கு எப்படி இந்த நெத்தி பகுதியில கால் பகுதியில அல்லாஹ் வெண்மையாக வச்சு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, இதே மாதிரி பிரகாசத்தோட மறுமை நாள்ல இதே மாதிரி இந்த முகம் இந்த கை இந்த கால் எல்லாம் வெண்மையாக போவோம். அல்லாஹ் இப்படி நம்மள கொண்டு வருவான். எந்தெந்த பகுதி? முகம், கை, கால் வந்து ஃபுல் கால் இல்ல, கீழ்பகுதி. ஓகேவா? ஏன் தெரியுமா? ஏன்னா நாம செய்யக்கூடிய பரிபூரணமான ஒழுவின் காரணமாக. நம்ம ஒழு செய்யறோமா இல்லையா? அப்படி நாம அல்லாஹ்வுக்காக பரிபூரணமா ஒழு செஞ்சா மறுமை நாள்ல எப்படி அல்லாஹ் நம்மள எழுப்புவான்? முகம், இது எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட வெண்மை போல இருக்கும்? குதிரைக்கு எப்படி அல்லாஹ் வெண்மையாக வச்சிருக்கிறானோ அதே மாதிரி இருக்கும். நபியினுடைய சமுதாயமான நமக்கு மட்டுமே அல்லாஹ் தர்ற பாக்கியம், வேற எந்த சமுதாயத்துக்கும் இந்த பாக்கியம். இத வச்சுதான் நபி அவர்கள் இவங்க என்னுடைய சமுதாயம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? யார சொல்ல பாருங்களேன், முகத்தை பாருங்களேன் எவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஏன்னா ஒலு செய்யும் போது முகத்தை கழுவவும் மாட்டோமா, கைய கழுவவும் மாட்டோமா, காலை அப்ப எப்படி கழுவுனா இந்த வெண்ணி அல்லாஹ் கொடுப்பான்? பரிபூரணமாக. எப்படி தங்கம்? பரிபூரணமா. புரிஞ்சாமா? சரி, அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ஈமானிய